ஹாய் வணக்கம். இன்றைக்கு வாக்கு செய்து காட்ட போகிறேன். முகாம் செய்து காட்ட போகிறேன். லுக் ஃபுல்லாக ஓகே. இப்போ இவக்கு ப்ரீமர் போட போகிறேன். மெக்கில் இருந்து அனஸ்டேஷியாவில் நான் ஐப்ரோ பார்க்கிறேன். கன்சீலரால் இப்போ எங்கள்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெல்லி சாப்பிட போகிறேன். இப்போ சைட் பக்கங்களை பிறண்டதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்க நீட்டாக இருக்கும். மற்ற ஒரு பிரைட்டாகவும் தெரியும். இந்த கருப்பான இட பக்கங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே போட்டோம்னா திருப்பி ஐ மேக்கப் செய்ய நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். லைட் கலரை கொடுத்தோம்னா எப்பவும் இந்த பிளாக் போடைக்கு அந்த மேலே ஏறாத மாதிரி பார்த்து போடணும். சரியா சரியான யாரு பீஸா பீஸா வேணாவே சாப்பிடுவோம். வீடியோவா ஓ கொடுக்க போகிறேன். மெக்கில் இருந்து பிடிச்சு கொண்டு செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கீங்க, நல்ல சுகமாக இருக்குது. இதிலே அளவாகவே எடுத்துகிட்டே செய்தீங்கன்னா நல்லா இப்போ இதில் கண்ணிலேருந்து கொட்டுன்றதுகளையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கன்சீலர் இவாக்கு ஒரேஞ்சில் போட போகிறேன். ஏன்னா இந்த இவாக்கு இதில் டார்க் மார்க் கொண்டு இருக்குது. அதனால் இந்த டார்க் மார்க்கான இடத்த நல்ல ஒரேஞ்சு நல்ல ஒரேஞ்சு இந்த மாதிரி ஸ்கின்னுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது உள்ளுக்கு மறைச்ச மாதிரி காட்டும். அதுக்கு பிறகு அவன் ஸ்கின் கலர் இதில் அவன் ஸ்கின் கலர் இல்லையாண்டா நாங்கள் டார்க் அண்ட் லைட்டை சேர்த்து இந்த மாதிரி செய்து போட்டோம்னா வரும். இதாக இருக்கும். அப்போ கன்சீலரையும் நல்ல வடிவாகவே செய்து போட்டு ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ஓகே. இண்டி பியூட்டி இந்த இதில் இருந்தால் டாட் மார்க்கில் இருந்து கொஞ்சம் லைட் கலராக போடுறேன். ஏன்டா எல்லோ சேர்ந்த கன்சீல்டு ஃபவுண்டேஷன் போட்டபடியா இந்த கன்சீலராலேயே நாங்கள் க்ரீம் கண்ட்ரோல் பண்ணலாம். அது இப்போ ஊதா பியூட்டின்ற பவுடர் கொஞ்சம் நெக்ஸ்டில் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். முகத்தை கொஞ்சம் இப்போ ஜெல்லிலையும் செய்தபடியாக
கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணி காட்டுறேன். டூபெக்ஸிலேருந்து ப்ளஸ் ஆரஞ்சு தான் போடுறேன். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் ஊதா பியூட்டி பள்ளத்துலேருந்து அடிக்க போகிறேன். மெக்கிலேருந்து லைனை கொடுத்துட்டு நல்லா இருந்திருக்கும். அதோ Non,